ஒரு அழகான கிராமத்தில் கவின் என்ற சிறுவன் இருந்தான். ஒரு நாள் காட்டிற்குச் சென்றபோது அவனுக்கு ஒரு பழைய மண்பாண்ட கிண்ணம் கிடைத்தது. அது ஒரு சாதாரண கிண்ணம் அல்ல. அதில் ஒரு பிடி தானியம் போட்டால் அது அப்படியே 2 மடங்காக மாறும். கவின் அந்த கிண்ணத்தை வைத்து தன் வீட்டிற்கு தேவையான உணவை தயாரித்தான். மிஞ்சியதை ஏழைகளுக்கு கொடுத்தான். இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர் சோமுவுக்கு பேராசை வந்தது. இந்த கிண்ணம் மட்டும் எனக்கு கிடைத்தால் நான் ஊரிலேயே பெரிய பணக்காரன் ஆகிவிடுவேன் என்று எண்ணி ஓர் இரவு அந்த கிண்ணத்தை திருடிச் சென்றார். வீட்டிற்குச் சென்ற சோமு தன்னிடமிருந்த தங்கக்காசு ஒன்றை அதில் போட்டார். அது 2 ஆனது. மகிழ்ச்சியில் அவர் இன்னும் நிறைய காசுகளைப் போட கிண்ணம் வேகமாக நிறையத் தொடங்கியது. ஆனால் அவர் பேராசையினால் நிறுத்தவே இல்லை. திடீரென்று கிண்ணம் உடைந்து சிதறியது. உள்ளே இருந்த தங்கக் காசுகள் அனைத்தும் கரியாக மாறிப்போயின. அப்போதுதான் சோமு தன் தவறை உணர்ந்தார். கவின் அதை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தினான். ஆனால் சோமு தன் பேராசைக்காக பயன்படுத்தினார். நீதி. பேராசை பெருநஷ்டம். மற்றவர்களுக்கு உதவும் மனம் இருப்பவர்களிடமே செல்வம் நிலைத்து நிற்கும்.